வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிருக்கு. என்னன்னு பார்த்துடலாம். அதான் இவர் விஜய் பாப்பா கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அது மாதிரி கோபக்கார ராஜாவுக்கு ராணி இருக்காங்க. அந்த ராணியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு சுத்தமாக அந்த ராணியை பிடிக்கவே இல்லை. அந்த ராணிக்கும் அந்த ராஜாவை பிடிக்கல. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேர் பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பாப்பா கேட்பாங்க, அப்போ கிங்குக்கு எனிமீஸில் யாருமே இல்லையா அப்படின்னும் போது, ஏன் இருந்தாங்களே அவங்கள அந்த எனிமீஸை அந்த ராஜாவும் ராணியும் சேர்ந்தே அவங்கள சமாளித்தாங்க அப்படின்னும் போது அது அவங்களோட அந்த பழைய அந்த விஜயோடைய மாமாவை தான் காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் அப்போ ஒரு விஷயமா சொல்வார். அப்படியே அவங்க பழகுனது எல்லாத்தையும் அப்படியே ஒன் பை அப்படியே காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் அப்போ அவர் சொல்லுவார், இப்படி வாழ்ந்த நாங்கள் தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு இளவரசி பிறந்தாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த பாப்பா அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் விஜயே பேசுகிறாரு. அந்த இளவரசி அந்த அந்த ராணி என்ன பண்ணுறா, இந்த இளவரசி என்கிட்ட கொடுத்துட்டு அவள் விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் அந்த இளவரசி தான் எல்லாமாவும் அந்த ராஜாவுக்கு மாறுறாரு. அப்படி மாறி என் வாழ்க்கையை அந்த இளவரசியால் தான் அந்த ராஜாவோட வாழ்க்கை இளவரசியால் தான் போகுதுன்ற மாதிரி அப்படியே முடிப்பார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரியை காமிப்பாங்க. காவேரி இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வீடு பார்க்குறதுக்காக வருவாங்க. ஒரு புரோக்கர் நின்றுட்டுருப்பார். அப்போ அவர் வீடெல்லாம் காமிப்பார். வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபர்னிச்சரோடு இருக்கும் அந்த வீடு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இந்த உங்கள் ஸ்கூலில் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லி தான் இந்த வீடு உங்களுக்கு நான் பார்த்து விடுறேன், இந்த வீடு ரொம்ப நல்ல வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இவங்களும் பேசிப்பாங்க, காவேரியும். இந்த மாதிரி காவேரி சொல்லுவாங்க, இங்கேருந்து எனக்கு ஸ்கூல் ரொம்ப பக்கம் தான்மா, 10 நிமிஷம் தான், நடந்து கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்டி இப்போ போகிற அப்படின்னோன்னா, இல்லை இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணோம், நாளையிலேருந்து தான் கிளாஸ்லாம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி, குட்டி காவேரியும் விஜயும் அவங்க ஹாலில் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தாத்தா, அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்போது விஜய் அந்த பாப்பாவை உட்காத்தி வச்சுட்டு ரொம்ப நேரமாக அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். அப்போ அந்த பாப்பா கேட்பாங்க, ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது, பார்க்குறேன் நீ கிளாஸில் எவ்வளோ நேரம் உட்காடுறேன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது, அப்பா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னும் போது, அப்போ ஸ்கூலில் எப்படி உட்காருவேன் அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த பாப்பா சொல்லும், ஸ்கூல்லனா நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், இங்கே நீங்கள் இப்படி உட்காத்தி வச்சிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவர் சொல்வார், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், சும்மா பேசிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. மிஸ்ஸை மதிக்கணும், லன்ச் டைமில் கரெக்டாக லன்ச் சாப்பிட்ணும், அப்படி இன்டர்வலில் தான் நீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ணும், மற்ற டைம்லாம் சாப்பிடக்கூடாது, மிஸ்ஸை சீட்டிங் பண்ணக்கூடாது, கரெக்டாக குவைட்டாக இருக்கணுன்ற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். கொடுத்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு என்ன பண்ணுவார், ஸ்கூல் கிளம்பிடுவார். காரில் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரியும் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக கிளம்பி வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா காவேரி ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, ரெட் கலர் சாரீ, பார்க்கவே செம்ம சூப்பராக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் பேசிக்கிட்டே வருவார் பாப்பா கிட்ட. பாப்பா என்ன சொல்லும், அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்கூல் போகணுமா, நான் வீட்டிலையே இருக்கேன், நாளைக்கு போகலான்ற மாதிரி பேசிகிட்டு வரும். அப்போ அவர் சொல்லுவார், பழைய ஸ்கூல் மாதிரி இருக்காது, இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்கும், நீ இங்கே உனக்கு பாரு, நீ போக போக இந்த ஸ்கூல் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், இன்றைக்கி வர கிளாஸும் எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டேன்றதுனாலன்ட்டு அப்படியே நிறைய ஃபன்னாக அப்படியே பேசிகிட்டே வருவார். வரும்போது எதிர்க்க தான் காவேரி வருவாங்க, ஆனால் 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், இப்படி பாப்பா கிட்ட பேசிகிட்டே வர்றதுனால கார் எப்படி போவார், அவங்க கார் கிட்டக்க இப்படி போவாங்க, இவர் இப்படி போயிடுவார். அந்த சீன்ஸு கொஞ்சம் பார்க்க ஐயோ பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே இதே மாதிரி ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட விஜய் பேசுவார், இந்த மாதிரி பாப்பா நியூ ஜாயினிங், நான் உள்ளே போகணுன்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி பின்னாடி தான் வருவாங்க. ஜஸ்ட்டு விஜய் திரும்பி பார்த்துட்டாலே போதும், காவேரியை பார்த்துடலாம். ஆனால்
அ கதை உங்களுக்கு இப்படி தானே எடுத்துட்டு வருவாங்க. இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க 2 பேருமே பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்படியே இவரும் என்ன பண்ணுவாரு, பாப்பா கூட்டு உள்ள போயிருவாரு. இவங்க வந்து இப்படி இவங்களும் பின்னாடி தான் வருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, பிரின்சிபல் ரூமுக்கு போயிருவாரு. விஜய் பாப்பாவ கூப்பிட்டு ஏன்னா ஜாயின் பண்ணணும்ல, அதனால பிரின்சிபல் கிட்ட பேசணும்னு போயிருவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து உட்காந்துருப்பாங்க. பிரின்சிபல் ரூம் வாசல்லேயே உட்காந்துருப்பாங்க. இவர் பிரின்சிபலை மீட் பண்ணணுன்ட்டு. விஜய் என்ன பண்ணுவாரு, பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு வெளியில வருவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த சுரேஷ்ன்ற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ஸ்கூல்ல தெரிஞ்சவர். அவர்கிட்ட வந்து இப்படி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, அப்பயும் 2 பேருமே ஆனா பார்க்கலாம். இப்படி ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே தெரியும். ஆனா என்னன்னு தெரியல, விஜய் வந்து இப்படியே அந்த பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துலயும் 2 பேரும் பார்க்காம அப்படியே மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, ஜாயின் பண்றதுக்காக பாப்பாக்கு ப்ரூஃப்லாம் குடுக்க போயிருப்பாரு விஜய். அப்ப பாப்பா என்ன பண்ணும், அதுக்கு உட்காந்துட்டு இருக்கும். அங்க ஒரு 4 பசங்க வந்து பால்லாம் விளையாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பாப்பா என்ன பண்ணும், அந்த பக்கம் போய் விளையாடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் இவர் வந்து ப்ரூஃப்லாம் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி ஃபோன்ல பேசிக்கிட்டே வருவாங்க. பாப்பா என்ன பண்ணுவாங்க, பால் விளையாடிக்கிட்டே வந்து அந்த பால் தவறி வெளியில வந்துருமா, அத புடிக்கிறதுக்காக போவாங்க பாரு, தெரியாம காவேரி மேல மோதிருவாங்க. மோதிட்டு என்ன ஆகும், அப்போ சாரி கேட்கும் அந்த பாப்பா. சாரி தெரியாம மோதிட்டேன் அப்படின்னும்போது, அப்போ காவேரியும் சொல்லுவாங்க, "பரவால்ல இருக்கட்டும் பாப்பா, நானும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்ததுல வந்து உன்ன கவனிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த டயத்துல வந்து விஜய் வந்து என்ன குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு, காவேரின்னு கூப்பிட மாட்டாரு. அவர் பெட் நேம் வச்சு தானே கூப்பிடுவாரு, அம்மு அம்முன்ட்டு. அதனால அவர் என்ன பண்றாரு, அம்மு அம்முன்னு கூப்பிடுறாரு. உடனே இந்த பக்கம் வந்து காவேரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாப்பா கிட்ட. பேசிட்டு, "உன் பேர் என்னன்னு?" கேட்கறதுக்காக கை குடுப்பாங்க. உடனே அம்மு அம்முன்னு விஜய் சத்தமா கூப்பிடவும், "இருங்க இருங்க எங்க அப்பா கூப்பிடுறாரு, பாய்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், பாப்பா இந்த பக்கமா வந்துரும். அப்ப காவேரி வந்து அப்படியே இப்படி கா பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா தான் அவங்க மீட் பண்ணிக்கிற எபிசோட்லாம் வரும். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து 2 குட்டி காவேரியும் அதான் குட்டி காவேரியும், இந்த காவேரியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து செம்ம சூப்பரா போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பாப்பா வந்து புடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கால்ல, ஸ்கூல் வந்து ஆ இன்னைக்கு வேணான்ற மாரி தான் அந்த பாப்பா சொல்லும் இந்த ஸ்கூலு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட்டா போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தான் விஜய்க்கு வந்து இவங்க ஒரு மிஸ்ஸுன்னு சொல்லி, எனக்கு என்னமோ கதை அப்படிதான் கொண்டு போவாங்கன்னு தோணுது. ஏன்னா, அந்த காவேரி பேர சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பாப்பாக்குள்ளயும், காவேரிக்குள்ளயும் நல்ல பாண்டிங் உருவாகி, அதுக்கப்புறம் வந்து தான் விஜய் மீட் பண்ற மாதிரி வருமான்றது என்னோட இதா இருக்கு, யோசனையா இருக்கு. பட் எபிசோடு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.